ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 10,000. ஸோ 10,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டில் இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு 5th பிளேஸுக்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸுடைய இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5A. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 6.52 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூடவே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் Mediatek Helio A20க்கான சிப்செட், 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமரா வித் டெப்த் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கானதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 2+32GB வேரியன்ட் 6700 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அண்டர் 7K பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். பெருசாக நான் பெரிய யூசேஜ்லாம் பண்ண மாட்டேன். நார்மலாக பேசிக் யூசேஜ் தான் பண்ணுவேன். அப்பப்போ மூவிஸ் பார்ப்பேன், சாங்ஸ் கேட்பேன், இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் என்னோட யூசேஜ் அப்படின்னு பட்சத்தில் மட்டும் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5A இந்த பிரைஸ் செக்மெண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த அண்டர் 7K பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5A கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் Hot 10 Play. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.82 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, Mediatek Helio G35க்கான ப்ராசஸர், 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் சைட் கேமரா, பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 3GB ப்ளஸ் 32GBக்கான வேரியன்ட் 8000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி 4GBக்கான வேரியன்ட் வேணும்னா 9000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக்கோட ஓரளவுக்கு ஒரு மினிமம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், அந்த சப்வே சர்ஃபேஸ், டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ் மாதிரியான இந்த மினிமம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபினிக்ஸ் Hot 10 Play கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய Mediatek Helio G35க்கான சிப்செட் உங்களுக்கு ஓரளவுக்கு மினிமல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதோட இதில் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 6.82 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளேலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பெரிய டிஸ்பிளேயோட பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட ஓரளவுக்கு ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Hot 10 Play நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் கிட்ட இருந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை, சைனீஸ் பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, போக்கோ, ரெட்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போக்கோ C3 கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த போக்கோ C3 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.53 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, Mediatek Helio G35க்கான சிப்செட், 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 3+32GBக்கான வேரியன்ட் 8000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. அதோட 4+64GBக்கான வேரியன்ட் 9000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போக்கோ C3 நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3rd பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ் இன் 2B. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.52 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், யூனிசாக் T610 அப்படின்ற சிப்செட், 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் சைட் கேமரா, பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 4GB ப்ளஸ் 64GBக்கான வேரியன்ட் உங்களுக்கு 8000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி 6+64GBக்கான வேரியன்ட் 9000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. அந்த வகையில் அண்டர் 10K பட்ஜெட்டில் 6GBக்கான ரேம் வேரியன்ட்டோட உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2Bல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் ஆனால் இந்த 6GBக்கான ரேம் வேரியன்ட்டை நான் பெருசாக யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு 6GB ரேம் வேரியன்ட்லாம் தேவையே இல்லை. 4GBக்கான ரேம் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மோர் எனஃப் தான். மற்றபடி இதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களால் பேசிக் லெவலான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்துக்க முடியும். இந்த கேண்டி கிரஷ், சாகா, டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபேஸ் இந்த மாதிரியான ஒரு சின்ன கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். மற்றபடி ஹை கிராஃபிக்ஸ்க்கான கேம்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் யூசேஜோட நம்ம இந்தியன் பிராண்டு கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் செகண்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி F12. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அதோட 6000 mAh கான ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 850 அப்படின்ற அவங்களுடைய ஓன் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற 4 கேமரா செட்டப் பேக் சைட் கொடுத்திருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன்ல 4+64GB கான வேரியன்ட் 10300 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் இப்ப செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர்ல நீங்க 10000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ 10000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சாம்சங் மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாம்சங் கேலக்ஸி F12 இந்த 10000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் எனக்கு சாம்சங் உடைய இந்த Exynos ப்ராசஸர் வேணா, எனக்கு மத்தபடி Redmi, Realme மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க Redmi 9 Prime ஸ்மார்ட் போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல 6.53 இன்ச்சஸ்க்கான Full HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவே கொடுத்திருக்காங்க. அதோட 5020 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, Mediatek Vs GT கான சிப்செட், 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற 4 கேமராஸ் பேக் செட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் செட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்கோட இந்த ஸ்மார்ட் போன் 4+64GB கான வேரியன்ட் 10000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த 10000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Redmi மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், அதுவும் Full HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடியவங்க நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் போன் தான். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற ஸ்மார்ட் போனும் கூட HD+ ரெசல்யூஷன் தான். பட் Full HD+ ரெசல்யூஷனோட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 10000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Redmi 9 Prime ஸ்மார்ட் போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கூட உங்களால ஓரளவுக்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த ஸ்மார்ட் போன்ல ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நான் மொத்தம் 2 ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் போன் மோட்டோ கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோ E40. இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கு. அது போக 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Unisoc T700 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் Mediatek Vs 85 அந்த லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். மற்றபடி 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா, பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 4+64GB கான வேரியன்ட் 9500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் இந்த அண்டர் 10K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸோட எனக்கு ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த மோட்டோ G40 நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுல 48 மெகா பிக்சலுக்கான ரியர் சைட் கேமரா கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அதே சமயம் கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு Unisoc T700 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் Mediatek Vs G80 அதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸுமே உங்களால ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட ப்ளே பண்ணிக்க முடியும். அடுத்து இதே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் ரெண்டாவதா சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் Infinix உடைய Infinix Hot 10s. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா 6.82 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. அது போக 6000 mAh கான ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு Mediatek Vs 85 கான சிப்செட் அண்ட் கேமராவில் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா, பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 4+64GB கான வேரியன்ட் 10000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் இந்த 10000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெபாசிட்டி, 6000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், 48 மெகா பிக்சலுக்கான ரியர் சைட் கேமரா அண்ட் Mediatek Vs 85 கான ஒரு நல்ல ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டோட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த Infinix Hot 10s இந்த பிரைஸ் செக்மெண்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு Full HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கிடையாது. HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. சோ HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவே எனக்கு போதும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த Infinix Hot 10s நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 10000 பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸோட ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்பெக்கோட இந்த ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் அண்டர் 10K பட்ஜெட்டுக்காக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.